ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்மளுடைய இந்த சீடெட் டிஎன்டெட் எக்ஸாம்ஸுக்கெலாம் வந்து நமக்கு உபயோகமாக இருக்க போகிற இந்த ஸ்டைல் டெவலப்மெண்ட் பெடகாஜியில் கான்செப்ட் ஆஃப் டெவலப்மெண்ட் அண்ட் ரிலேஷன்ஷிப் வித் லேர்னிங்கில் 6வது பகுதியை நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இமோஷனல் டெவலப்மெண்ட் அண்ட் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ், அதாவது உணர்ச்சி மற்றும் அதனுடைய தனிப்பட்ட வேறுபாடுகள். ஓகே, ஸோ மெயினாக நம்ம இங்கே உணர்ச்சியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அது இமோஷனல் டெவலப்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி நம்ம இந்த 2 கான்செப்ட் பார்த்துட்டோம். இப்போ நம்ம இதை நம்ம பார்க்க போகிறோம். அடுத்ததாக இருக்கக்கூடிய காரியங்களும் நம்ம வந்து ஒரு வீடியோவாக நம்ம உங்களுக்கு ஒரு காணொலியாக நான் உங்களுக்கு போடுவேன். நான் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த உணர்ச்சியில் வந்து உணர்ச்சியின் கருத்து என்னது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்தது வந்து இதை வந்து என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்கு நமக்கு, இதுல இமோஷன்ஸ்னால அந்த லேர்னிங் எப்படி நமக்கு அஃபெக்ட் ஆகுது, அப்புறம் ஒரு டீச்சரோட ரெஸ்பான்சிபிலிட்டி அங்கே என்னவா இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோல நம்ம டெஃபினிஷன்ஸ், இதோட காம்பனன்ட்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஸோ முதலாவது இமோஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து அது ஒரு ஃபீலிங் அப்படின்றது அது ஒரு உணர்வு. ஓகே, இமோஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது ஒன்றும் இல்லை, அது ஒரு உணர்வை வந்து உணர்வுன்றதை நம்ம சொல்லலாம். நம்ம உணர்வா, அதாவது சில உடல் தூண்டுதல்கள், அதே போல வெளி உலகத்திற்கு வந்து நம்ம உணர்ச்சியை வந்து எந்த மாதிரி நம்ம வந்து வெளிப்படுத்த போறோம், அது எல்லாமே தான் நம்ம வந்து இங்க பார்க்க போறோம். நம்மளுடைய ரிவீல்ஸ் த ஃபீலிங் டு த அவுட் சைட் வேர்ல்ட். ஸோ வெளி உலகத்துக்கு நம்ம என்னவா நம்மளுடைய உணர்ச்சிகளை வெளிக்கொண்டு வர போறோம். அதே போல நமக்கு உள்ள இருக்கிற விழிப்புணர்வு, நம்மளுடைய அவேர்னஸ், ஸோ அதையும் வந்து நம்ம இந்த இமோஷன் அப்படின்றது இது எல்லாமே தான். ஸோ ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா அது உணர்வு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிரெஞ்சு வார்த்தையில இருந்து எடுக்கப்பட்டிருக்குது. ஓகே, இந்த பிரெஞ்சு வார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எமோவாய்ட் அப்படின்ற ஒரு வேர்ட். ஓகே, இந்த ஒரு வார்த்தையில இருந்து தான் நமக்கு இமோஷன், அதாவது உணர்வு அப்படின்ற வார்த்தை வந்து நமக்கு வந்திருக்குது. ஓகே, ஸோ இந்த மனநிலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுமை தன்மையை கொடுக்கும், இல்லை ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும் நமக்கு. ஸோ இதுதான் வந்து நமக்கு இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இமோவார் அப்படின்றது என்ன அப்படின்னா அதுக்கு முன்னால இருக்கிற அவங்களுடைய நகர்த்துதல். ஓகே, அதுதான் வந்து நமக்கு இங்க நம்ம பார்க்குறோம். இனி அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உணர்ச்சியின் கூறுகள் என்னலாம் அப்படின்னா ஒரு 4 கூறுகள் இருக்குது. பிசியலாஜிக்கல் அரௌசல், சப்ஜெக்டிவ் ஃபீலிங்ஸ், காக்னிட்டிவ் ப்ராசஸ், அதே போல பிஹேவியரல் ஆக்ஷன்ஸ். பிசியலாஜிக்கல் அரௌசல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து உடலியல் தூண்டுதல். இது வந்து பார்த்தீங்கன்னா உடலியல் தூண்டுதல். ஸோ உடல் ரீதியாக நம்ம எதிர்கொள்ற சில காரியங்கள், சில தூண்டுதல்கள். அதே போல சப்ஜெக்டிவ் ஃபீலிங்னா அகநிலை, நமக்குள்ளார நமக்கு தோன்றது. ஓகே, அகநிலை உணர்வுகள். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அறிவாற்றல், காக்னிட்டிவ் அப்படின்னாலே நமக்கு என்ன தெரியும், அறிவு சார்ந்தது. ஸோ நம்மளுடைய அறிவாற்றல் செயல்முறைகள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிஹேவியரல். ஸோ பிஹேவியரல் அப்படின்னா நடத்தை சம்பந்தப்பட்டது. ஓகே, நடத்தை சம்பந்தப்பட்ட எதிர்வினைகள், ஆக்ஷன்ஸ் அப்படின்னா நமக்கு எதிர்வினை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம ஸோ இது ஒன்னொன்னத்தை பத்தி நம்ம இதுல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிசியலாஜிக்கல் அரௌசல் அப்படின்னா என்ன சொன்னேன் நானு, உடலியல் தூண்டுதல்கள். ஸோ உடலியல் தூண்டுதல்ன்றப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளுடைய உணர்ச்சிகள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மூளை, நரம்பு மண்டலம், நம்மளுடைய ஹார்மோன்ஸ், ஸோ இது எல்லாத்தையும் வந்து நமக்கு வந்து தூண்டு ஒரு காரியங்கள். அதாவது கோவமா இருக்கும்போது நமக்கு என்ன ஆகுது, நமக்கு சண்டை போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோவத்துல இருக்கும், நமக்கு சண்டை போடுறோம். ஸோ அது நம்ம என்ன மாதிரி நம்மளுடைய உணர்வுகள் நம்ம வெளியே கொண்டு வரோம், நம்மளுடைய ரத்த அழுத்தங்கள். ஸோ ஒவ்வொருத்தருடைய உடல்லயும் வந்து பாத்தீங்கன்னா அது மூலமா நம்ம உணர்ச்சிகளை வந்து நம்ம வெளியே கொண்டு வரோம். நம்மளுடைய உடலியல் தூண்டுதல்கள் மூலமா நம்மளுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறது தான் நம்மளுடைய இந்த உடலியல் தூண்டுதல் அப்படிங்கிறது. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா சப்ஜெக்டிவ் ஃபீலிங்ஸ் அப்படின்னா அகநிலை உணர்வுகள்.
அகநிலை உணர்வுகள். அதாவது உள்ளுக்குள்ளார எனக்கு என்ன வந்து எனக்கு தோணுது, எனக்கு வந்து எப்படி எனக்கு வந்து என்னுடைய உணர்வுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான். அதாவது எனக்கு சந்தோஷமா இருக்கேனா, இல்ல நான் சோகமா இருக்கேனா, கோவமா இருக்கேனா, ஒரு வெறுப்பா இருக்கேனா, அப்படின்றத நான் உள்ளுக்குள்ளார நான் எப்படி வந்து நான் வந்து அவங்களோட சுய அறிக்கைகள், அவங்க சுயமா அவங்களுக்குள்ளார அவங்களுக்குரிய உணர்வுகள், அது வந்து கண்டிப்பா அவங்களுடைய உணர்வுகள வந்து அவங்க உள்ளுக்குள்ளார தோன்றது வந்து அவங்களுடைய உணர்ச்சிகள வந்து வெளிப்படுத்தும் போதும் கண்டிப்பா வந்து அதுக்குரிய தாக்கங்கள் இருக்கதான் செய்யும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, காக்னிட்டிவ் ப்ராசஸஸ். காக்னிட்டிவ் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, அறிவாற்றல் செயல்முறைகள். அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா, அறிவாற்றல். அவங்களுடைய அ ஒவ்வொருத்தருடைய அறிவு சார்ந்த ஒரு காரியமா இருக்குது. அதாவது அவங்களுடைய வெளி உலகத்துல அவங்க ம் மேற்கொள்ற சில காரியங்கள்ல வந்து, அவங்களுடைய உணர்வுகள் வந்து நினைவாற்றல், அவங்களுடைய எதிர்பார்ப்புகள், ஓகே. அது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய அறிவாற்றல வந்து தாக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அந்த மாரி வந்து நம்மளால வந்து மதிப்பீடு நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, நான் வந்து சொல்றதுதான். ஓகே. நான் வந்து என் மனசுல என்ன தோன்றுதுன்றத நான் எப்படி வெளிப்படுத்துறேன்? அப்படின்னு ஒரு விஷயமா இருக்குது. மனசுல தோன்றது எல்லாத்தையும் நம்ம வெளிப்படுத்திட மாட்டோம். சில டைம் நம்ம உள்ளுக்குள்ளார கோவம் இருந்தாலும் வெளிய சிரிச்சுட்டே இருப்போம். ஸோ அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, அறிவாற்றல் வந்து நம்ம அத ஒழுங்குபடுத்துறோம். அத எப்படி நம்ம செயல்முறைப்படுத்துறோம் அப்படின்றத பொறுத்து வந்து நம்மளுடைய உணர்வுகள் வந்து கட்டுப்படுத்தப்படுகின்றதா இருக்கிறது. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நடத்தை எதிர்வினைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். அதாவது பிஹேவியரல் ரியாக்ஷன்ஸ். அம் நடத்தை எதிர்வினை அப்படின்றப்போ, நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அ ஒருத்தர் உடைய காரியங்கள் சொல்லுவாங்க, "நீ எனக்கு எப்படி நடந்துக்கிறியோ, அதுக்கேத்த மாரி தான் நான் உங்ககிட்ட நடந்துப்பேன்" அப்படின்னுவாங்கல்ல. ஸோ அதுவும் வந்து நம்ம உணர்ச்சி வெளிப்பாடு இருக்குது. இத வந்து நம்ம ஒரு கருவியா நம்ம பயன்படுத்திக்கிறோம். நமக்கு வர நடத்தைக்கு ஏற்று. ஓகே. நம்மகிட்ட வந்து சிரிச்சிருக்கிறாங்களா? இல்ல முகச்சுளிப்பா இருக்கிறாங்களா? அப்படின்ற ஒரு முக பாவனை மூலமா நம்ம வந்து இந்த உணர்ச்சிய வெளிப்படுத்துறது. எனக்கு வந்து சந்தோஷமா பேசும்போது நான் சிரிப்பேன். இல்ல என்ன வந்து யாராவது குத்தி காட்டி பேசும்போது என் முகச்சுளிப்பு எனக்கு நடக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இது அடுத்த ஒரு அ உணர்ச்சியின் கூறுகளா இருக்குது. ஸோ நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடலியல் தூண்டுதல், அகநிலை உணர்வுகள், அறிவாற்றல் செயல்முறைகள், நடத்தை எதிர்வினைகள். ஸோ இது எல்லாமே பார்த்தோம். இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இல்லன்னா திரும்பவும் பழைய காணொளிகள பாருங்க. இனி வர காணொளிகள்ல உங்களுக்கு வந்து இன்னும் அதிகமா இத பத்தி நம்ம படிக்க போறோம் நம்ம. இன்னொரு வீடியோல உங்கள நான் சந்திக்கிறேன். தேங்க் யூ.